இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இன்றைய செய்தியின் தலைப்பு, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவர்கள். ஒருவர் ஏதேதோ பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு ஆண்டவர் ஏன் தான் என்னை படைத்தாரோ என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். எத்தனையோ பேர் ஊனமாக பிறக்கின்ற இந்த உலகத்தில் அவர் எந்த குறைவும் இல்லாமல் தான் நன்றாக தான் இருந்தார். அவருடைய சரீரத்தை ஆண்டவர் நன்றாக படைத்திருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை. உணர்ந்திருந்தால் அவர் இப்படி புலம்பிக் கொண்டு இருந்திருக்க மாட்டார். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அளந்து பார்த்து அழகாக உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய சரீரத்திற்குள் சராசரியாக 4.5 முதல் 5.5 லிட்டர் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்தில் லட்சக்கணக்கான ஜீவ அணுக்கள் உள்ளன. அது மட்டுமல்லாது உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல, நோய் கிருமிகளை எதிர்த்து போராட, ரத்தத்தை உறைய வைக்க, பராமரிக்க, நுண்ணுணர்ச்சிகளை பாதுகாக்க ஆண்டவர் உருவாக்கி இருக்கும் உயிரணுக்கள் அளவிடப்பட முடியாதவை. ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திலும் 263 எலும்புகள் உள்ளன. 970 மைல் நீளமுள்ள இரத்த குழாய்கள் சரியாக இருக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவர் அமைத்திருக்கிறார். 600 தசை நார்கள், நாக்கில் ஆயிரக்கணக்கான சுரப்பிகள், 20,000 நுண்முடிச்சுகளை உடைய ஓசை அறியும் செவிப்பறைகளை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்படி நம் ஒவ்வொருவருடைய சரீரத்தையும் கர்த்தர் எவ்வளவு ஆச்சரியமாய் உருவாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்தால் அவரை துதிக்காமல் நம்மால் இருக்க முடியாது. இவ்வளவு அதிசயமாய் கர்த்தர் நம்மை ஏன் உண்டாக்கினார்? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்கிற பழமொழிக்கு ஏற்ப தேவன் மனிதனை சிருஷ்டித்ததே தேவனை துதிப்பதற்காக தான். ஆனால் மனிதனோ தன்னுடைய பிறப்பின் அருமை தெரியாமல் தன்னை படைத்த ஆண்டவரையே குறை சொல்லிக் கொண்டு குழம்பிக் கொண்டே இருக்கிறான். கண் பார்வை இல்லாத மனிதர்களை பார்க்கும் போதுதான் நம்முடைய கண்களை ஆண்டவர் எவ்வளவு கிருபையாக பார்க்க வைத்திருக்கிறார், பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் வருகிறது. காது கேட்காத மனிதர்களை பார்க்கும் போதுதான் எல்லா சத்தமும் நம்முடைய காதுகளில் நன்றாக கேட்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்படி நம்முடைய உடலில் ஒவ்வொரு பகுதியையும் நேர்த்தியாக ஆண்டவர் வடிவமைத்திருப்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்த சங்கீதக்காரன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி துதித்துக் கொண்டே இருக்கிறான். நாமும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சாயலாகவே ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட விசேஷமான சரீரத்தை பரிசுத்தமாக பேணி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. சரீரத்தின் எந்த பகுதியையும் நாம் அசுத்தப்படுத்தக்கூடாது. நமது சரீரத்தின் ஒவ்வொரு இயக்கமும் தேவ கிருபையினாலே நடைபெறுகிறது என்பதை எந்த நிமிடத்திலும் மறந்து விடாமல் ஆண்டவரை நோக்கி நாம் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிடத்துக்கு சராசரியாக 72 முறை ஒழுங்காக நம்முடைய இதயம் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இதயம் தம்முடைய துடிப்பை எப்பொழுது வேண்டுமானாலும் நிறுத்திவிடலாம். அது எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது. நிறுத்திவிட்டால் இந்த உலகத்தில் நாம் கதை முடிவுக்கு வந்துவிடும். அந்த இருதயத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளும் போது முழு சரீரமும் நமக்கு எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்கும். நம்முடைய பரிசுத்தத்தை எப்பொழுதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சரீரத்தை பிசாசு தொட்டுவிடாதபடி ஆண்டவருடைய கரங்களுக்குள் நம்மை முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். நமக்குள் தோன்றுகிற ஆசை இச்சைகள் ஆண்டவரை விட்டு நம்மை பிரித்து விடக்கூடாது. நம்முடைய சரீரத்தில் தோன்றுகிற எல்லா வியாதிகளையும் போக்கி நம்மை பாதுகாக்கவே நமக்கு அவர் பரிகாரியாக அவருடைய சரீரத்தை பாடுகளுக்கு உட்படுத்தி நமக்காக சுத்தமான தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தம் சிந்துதலில் ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய அன்பும் இந்த உலகத்தில் யாரும் நமக்காக செய்யாத தியாகமும் அடங்கி இருக்கிறது. அதிகபட்சம் சிலுவையை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலாவது ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதமாய் உண்டாக்கி நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிற நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருடைய கரங்களில் முழுமையாக பரிசுத்தமாக ஒப்புவிப்போம். ஆகவே கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்துல எங்களை மனிதர்களாக நீ பிறக்க வைத்து எங்களுக்கு பல விதமான நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. நல்ல கண்களை கொடுத்திருக்கிறீங்க, அந்த நல்ல கை கால்களை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல இதயத்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இதுல எவ்வளவு குறைவுகள் வந்தாலும் ஒரு மருத்துவரை காட்டிலும் அதிகமாக நீர் நேர்த்தியாக சரி செய்து இந்த பூமியிலே எங்களை உலாவ வைத்துக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே.
நன்றியுள்ள உணர்வோடு கூட அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிற கிருபையை எங்களுக்கு கொடுங்க அப்பா. உண்மையிலேயே பிரமிக்கத்தக்க விதமாய் தான் நாங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் சரீரத்தை நாங்கள் உற்று பார்க்கும் போது எவ்வளவு அதிசயமாய் நீர் எங்களை படைத்திருக்கிறீர். உம்முடைய சாயலாக அல்லவா படைத்திருக்கிறீர். அதை இந்த உலகத்துக்கு என்று நாங்கள் பயன்படுத்தி என்னுடைய ஆத்துமாவை வீணடித்து போட்டு விடாதபடி எங்களுக்காக ரத்தம் சிந்தின உமக்காக ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை ரத்த கோட்டைக்குள்ள வைத்து பாதுகாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காகவே இந்த சரீரத்தை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று சொல்லி ஆண்டவரே ஒரு சுயநலமான வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் உமக்காக ஓட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த தேவரீர் தாமே எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.